2006ல பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கிறதுக்காக முதல் நெல் திருவிழாவை நடத்துறாரு நெல் ஜெயராமன் அவர்கள். மொத்தமாவே 147 பேர் தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை கொடுத்து இதை நீங்க விளைவிச்சு அடுத்த நெல் திருவிழாவில் 2 பங்கா கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் 12ஆம் வருட நெல் திருவிழாவில் மொத்தமா 27,000 விவசாயிகள் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இல்ல, கேரளா, ஆந்திரா, ஒடிசான்னு இந்தியா ஃபுல்லாவே விவசாயிகள் கலந்துக்கிறாங்க. முதல் வருட நெல் திருவிழாவுக்கும் 12ஆம் வருட நெல் திருவிழாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட 174 பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கிறாரு திரு நெல் ஜெயராமன் அவர்கள். நெல்லுன்றது ஒரு புல் வகை, அதுக்கு நிறைய தண்ணி கட்டணும்ன்றதுலாம் அவசியம் இல்ல. இப்போ ஹைபிரிட் நெல் ரகங்களுக்கு எவ்வளவு தண்ணி கட்டுறோமோ அதுல 25% மட்டுமே நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு போதும். எந்த வெள்ளத்தையும் வறட்சியையும் பனியையும் தாங்குற வல்லமை உடையதுதான் நம்மளோட பாரம்பரிய நெல் ரகம். பாரம்பரிய நெல் ரகங்கள் வெறும் உணவு பொருள் இல்ல, அது மருத்துவம். திருமணமான மாப்பிள சம்பா, பெண் கருவுற்ற கவுனி, குழந்தை பிறந்தா குடவாழை, வயசான காலத்துல யானை கவுனின்னு எல்லாமே மருத்துவம் தான் திரு நெல் ஜெயராமன் ஐயா சொல்லுவாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி 1 லட்சத்துக்கு மேல பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்திருக்குங்க. அதுல பல நெல் ரகங்கள் பேரே தெரியாம அழிஞ்சு போயிருக்குங்க. உதாரணமா கரும்பு இருக்குல்ல, கரும்பு புல் வகையை சார்ந்தது தான். இதோட ஆயுட்காலம் முடியும் போது அரிசியை கொட்டிட்டு தான் இறக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கரும்பை பத்தி சொல்லலங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரும்பு சர்க்கரைக்காக பிரத்யேகமா ஹைபிரிட்டா உருவாக்கப்பட்டதுங்க. பாரம்பரியமா இருந்த 6 விதமான கரும்புகள்ல இருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த ஹைபிரிட் கரும்பை உருவாக்கி இருக்காங்க. பாரம்பரியமா இருந்த கரும்புல இப்ப இருக்கிற கரும்பு வகையில இருக்கிற சுவை மாதிரி அதிகமான சுவை இருக்காதுங்க. அது தன்னோட இறுதி காலத்துல பூத்து அரிசியை கொட்டிட்டு தான் போகுமா. இப்ப இருக்கிற ஹைபிரிட் கரும்புகள் வெறும் பூக்கள் மட்டும் தான் பூக்கும், அதோட சரிங்க. இந்த ஹைபிரிட் கரும்புகள் வந்ததுக்கு அப்புறமா பாரம்பரிய கரும்புகளும் அதோட அரிசியையும் மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடுச்சுங்க. இந்த மாதிரியே பல பாரம்பரிய அரிசிகள் காணாம போயிடுச்சுங்க. பனைமரத்து சம்பா அரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அரிசியை பத்தி கேள்விப்பட்டதும் எந்த கடையில கிடைக்கும்னு நாங்களும் தேடி அலைஞ்சோம். எங்கேயுமே கிடைக்கல. அதுல ஒரு சிலர் மட்டும் ஏப்பா மூங்கில் அரிசி எப்படி கிடைக்குதுன்னு கேட்டாங்க. மூங்கில் மரம் அதோட இறுதி காலத்துல பூத்து அரிசியை கொட்டும், அதனால மூங்கில் அரிசி கிடைக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் பனை மரமும் அதோட கடைசி காலத்துல பூத்து அரிசியை கொட்டும், அதுதான் பனைமரத்து சம்பான்னு சொன்னாரு. என்னது பனைமரத்துல இருந்து அரிசியான்னு நாங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். பனைமரத்தோட ஆயுள் காலம் 90 வயசுக்கு மேலங்க. அதனால அதோட ஆயுள் முடிகிற நிலையில இருக்கிற பனைமரம் இப்படி இருக்குமாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற பனைமரத்தை யாராவது பாத்தீங்களான்னு நிறைய பேர்ட்ட கேட்டோம். யாருமே பார்த்ததில்லைன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் பனைமரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்கள்ட்ட கேட்ட பிறகுதான் தெரிஞ்சது, பனைமரம் அதோட இறுதி காலத்துல பூத்து கொட்டும், அவ்வளவுதாங்க. மத்தபடி அரிசிலாம் தராது. அப்போ பனைமரத்து சம்பானா என்ன? நம்மளோட பாரம்பரிய நெல் ரகங்களை மீட் எடுக்கிறவங்களா இருக்காங்கல்ல, அதுல ஒரு சிலர் நம்மாழ்வார் கூட பயணம் செஞ்சவங்களா இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த பனைமரத்து சம்பா அரிசியை பத்தி கேட்டோம். இது வரைக்கும் அந்த அரிசியை பத்தி செவி வழியா தான் கேட்டிருக்கோம், ஆனா நேர்ல பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பனைமரத்து சம்பான்ற நெல் ரகம் பனைமரம் மாதிரியே உயரமா வளரக்கூடியதா இருக்கலாம், தண்ணீருடைய தேவை ரொம்ப குறைவா இருக்கலாம், மானாவாரி பயிரா இருக்கலாம். அதனால இந்த நெல் ரகத்துக்கு பனைமரத்து சம்பான்னு பேர் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. பனைமரத்து சம்பா விதை நெல் யார்கிட்டயாவது கிடைக்குமான்னு நாங்களும் தேடி பார்த்தோம். 96 வயதுடைய ஒரே ஒரு விவசாயி மட்டும் இதுதான் பனைமரத்து சம்பா விதை நெல்லுன்னு ஒரு போட்டோ அனுப்புனாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் எடுத்து வச்சேன், ஆனா இன்னைக்கு இதை விதைச்சா விளையுமான்னு தெரியலன்னு சொல்லி சொன்னாரு. நம்ம நாட்டுல 1 லட்சத்துக்கும் மேல பாரம்பரிய அரிசிகள் இருந்திருக்கு, ஆனா அதுல வெறும் 400 அரிசிகளோட பேர் மட்டும் தான் நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. அதோட லிஸ்ட் எல்லாம் நான் இப்ப சொல்றேங்க. காட்டு யானம், பொம்மி, குல்லாக்கார், நீலன் சம்பா, ஒன்னரை சம்பா, பனைமரத்து சம்பா, பொன்னுருவி, பாசாங்கி, பூங்கார், பெருங்கார், கூம்பாலை, குடவாலி, கொடிவள்ளை, புனிதவல்லி, அன்னலட்சுமி, ஜவாகர், காமினிபாக், அசாம் மலை நெல், ஆய்ஜாங், காலா ஜூஹு, சத்தீஸ்கர் சிவப்பு நெல், டிஆர்கே, லோண்டி, சியாம்லா, கேண்டு மர்ஜியா, தொடப்பெரு நெல்லு, பாலாஜி, பாசுமதி 211, கனி 120, பகுல்குடா, ராத் காரணி, ராலம்பாஞ்சி, லூசி, சித்தக்காரி, கஜாமா, நவர, கருத்த அல்லி கண்ணன், தவளர் கண்ணன், வச்சான், குரியா காயம்பா, கொத்தம்பாரி கிழமா, தோனூரா, குதிரை, சென்னல், ராஜா கிழமா, கொஞ்சின் புதாடா, மாலாக்காரன், பொன்னாரியன், குண்டா கிழமா, ராதாஜி கெல், குஜராத் தேசி பாசு, சாரியன், இந்திராணி, பாலேரியா, பசுமதி, ஹசானா, கரிகாலரி, மச்சகாந்தா, தேஜாஸ்வரு, ஜூஸ்ராஜ், பாஸ்போ, பூசாலி, லத்திசல், ராணி காந்தா, காலா பல்லரன், கஷ்மகபீதி, பாதரியா, பைரேட்லு, இலுப்பை பூசம்பா, தொண்டி, குங்குமசாலி, ரத்தின ஜோடி, சக்கோரி 120, டிஆர்கே 2, புட்டபாதா, ரசகடம், கேபு டோடி, நாசர்பேட், ஹக்கி பாத்தா, பர்மா கருப்பு, சத்தீஸ்கர் 135, பாகுரூபி, கேரள சுந்தரி, அக்காலு, தேவ மல்லிகே, சம்பகாளி, சிகப்பு பானுமதி, மால்குடி சன்னா, மலைநாடு சன்னா, காரி ஜிட்டு, ஹசியுடி, ராம்சாரி, தெலுங்கானா சீரக சம்பா, முள்ளு பாத்தா, HMD, NNS2, மரபாதா, காரி முண்டுகு, எடிகுனி, மீசேப்பா, தோடிப்பா, பாரதி சம்பா, கம்பன் சம்பா, பாரதிதாசன் சம்பா, கருணா சம்பா, கண்டசாலா, இச்சிலி சம்பா, மளிகைப்பூ சம்பா, மிளகு சம்பா, மட்டை வள்ளை, காட்டு வண்ணான், நெல்லூர் சம்பா, மூங்கில் அரிசி, ஆணை கொம்பன், கருடன் சம்பா, குதிரைவால் சம்பா, சிகப்பு குருவிக்கார், காடை சம்பா, ஒட்டை சம்பா, காடை கழுத்தான், சிங்கினிக்காரர், கரிகாலன், மாருதி, ராஜாமுடி, விஜயானந்தன், முக்கன சன்னா, காலாபேட், கரிஜெட்டா, நீல்
நெல்மணி, பைராமணி, பாஸ்போ, சேலம் சன்னா, மைசூர் மல்லி, ஆத்தூர் கிச்சடி, சண்டிகர் சம்பா, புதுவை பொன்னி, சபர்மதி, சிங்கப்பூர் சிம்மன், சிங்கப்பூர் ராணி, சென்னை சம்பா, திருச்சி சம்பா, ஆந்திர பசங்கி, அம்பா சமுத்திரம் ஏஎஸ்டி, ஆடுதுறை ஏடிடி, கோவை சம்பா, கட்டா, வாரங்கள், மதுரை சம்பா, பூசா சம்பா, தொண்டி சம்பா, காட்டு பொன்னி, திருப்பதி சாரம், பூரி சொர்ணமுகி, செம்பாலை, சீரக சம்பா, தேங்காய்ப்பூ சம்பா, முள்ளங்கில்லாமா, கொத்தமல்லி சம்பா, மல்லிகை பூ, கருங்குருவாய், கருப்பு கவனி, கருவாச்சி, சிகப்பு கவனி, சிகப்பு சிறுமணி, சிகப்பு கால்சார், சென்னல், செந்தி, வெள்ளை கட்டை, வெள்ளை கல் மானாவரி, வெள்ளை சிறுமணி, வெள்ளை பொன்னி, அர்மாவூர் வெள்ளை சம்பா, தட்டார வெள்ளை, என்டிஆர், பவானி, எம்ஜிஆர், வைகை சம்பா, திருவேணி சம்பா, ஜெயா சம்பா, கோதாவரி சம்பா, பொன்னி, வாடன் சம்பா, வளன் சம்பா, துளுநாதன், காளியன் சம்பா, ராம்காளி, சூரக்குருவை, சடை சம்பா, பசந்து சம்பா, எக்கி சம்பா, கல்சேரி சம்பா, கோவில் சம்பா, தெல்லா சம்பா, சிகப்பு சம்பா, கட்ட சம்பா, மொழி கருப்பு சம்பா, அயன் சம்பா, ரப்பர் சம்பா, கார் சம்பா, கல்லுண்டை சம்பா, மாப்பிள்ளை சம்பா, காட்டு சம்பா, கிச்சடி சம்பா, கார்த்திகை சம்பா, தங்க சம்பா, கைவர சம்பா, முத்தின சம்பா, வாசனை சீரக சம்பா, கண்ணகி சம்பா, சொர்ண சம்பா, பொம்மி, பத்மா, வள்ளிகர், ஜோதி, உமா போகம், சீதா போகம், அண்ணா மலகி, அன்னை பூரணி, ரத்தின சம்பா, சொர்ண சப், கும்சாலே, ஆனந்தனூர் சம்பா, பொன்கார், சின்ன பொன்னி, கடலூர் சீரக சம்பா, வாழைப்பூ சம்பா, துளசி வாசனை சீரக சம்பா, ராஜபோகம், கால்சாரி, செங்கல்பட்டு சிறுமணி, தூயமல்லி, நவாரா, மது முழுங்கி, சாராப்பள்ளி, கல்சாலி, கொச்சி வித்து, சூரிய பிரபா, வெள்ளைக்காரர், மணக்கதை, குழி அடிச்சா, பாலி நெல், அடுக்கு நெல், ஜவ்வாது மலை நெல், சித்த சன்னா, கலர் குருவை, கருண் குருவாய், கோண குருவாய், குருவை களஞ்சியம், குருவை, சிவப்புக்கார், வரப்பு குடஞ்சான், திருப்பாச்சி, கலர் ஓட்டு, அற்புதம் கோதை, கால நாம, பசங்கி, சிவப்பு குருவிக்கார், கருத்தக்கார், முருகன் கார், ஒட்டுணை கொம்பன், ஒட்டு கிச்சடி, பூமாலை, சத்தீஸ்கர் சிவப்பு, அரவிந்தர், ஆனாமோன், குருவா, தோனூரான் தோழி, கோலாரி, ஃபார்ம் தோண்டி, ரத்தசாலி, கரிச்சாலா, சிவப்பு மல்லிகை, கருதா நவாரா, இத்தனை பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குங்க. இப்ப நான் சொன்னதுலயே நிறைய நெல் ரகங்கள் மீட்டெடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இன்னும் ஒரு சில நெல் ரகங்கள் அழிவோட விளிம்புல தாங்க இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல மட்டும் 10,000க்கு மேல பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்திருக்கு. நம்ம என்னைக்கு இயற்கை தந்ததை மாடிஃபை பண்ணி ஹைபிரிட்னு மாத்திரமோ அப்பவே நம்ம உடம்ப இயற்கை மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம பாரம்பரியமா சாப்பிட்டு வந்த அரிசிகள்ல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. காட்டியானங்கிற பாரம்பரியமான அரிசியை சாப்பிட்டா சுகரோட லெவல் குறையுங்க. இந்த அரிசியை நீங்க அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்கன்னா லோ சுகர் ஆகாம பாத்துக்கணும். அந்த அளவுக்கு இது சுகரை குறைக்கும். வரகு அரிசியை சாப்பிட்டா ஆண்மை பிரச்சனையை சரி பண்ணும், சுகர் ஏறாம பாத்துக்கும், உடல் எடையை சீரா வச்சுக்கும். மூங்கில் அரிசி எலும்பு உறுதிப்படுத்தும், பிரெக்னன்சி டைம்ல ஹெல்ப் பண்ணும். கருப்பு கவனி அரிசி சாப்பிட்டா புற்றுநோய் வராம பாதுகாக்கும், இன்சுலின் சுரக்குங்க. மாப்பிளை சம்பா நரம்பு தளர்ச்சியை சரியாக்கும், உடலை வலுவாக்கும், ஆண்மை பிரச்சனையை சரி பண்ணும். பூங்கார் அரிசி சுகப்பிரசவாகும், தாய்ப்பால் சுரக்குங்க. கருத்தக்கார அரிசி மூளை சரியாக்கும், மலச்சிக்கலை சரி பண்ணுங்க. காலா நமக்கு அரிசி நரம்பு மண்டலத்தை சரியாக்கும், சிறுநீரகத்தை சரி பண்ணுங்க. குடவாழை ஸ்கின் ப்ராப்ளம் வராம பாத்துக்கும், சுகர் வராம தடுக்குங்க. இந்த மாதிரி நமக்கு நோய்கள் வராம தடுத்தும், நோய்கள்ட்ட இருந்து நம்மள மீட்டெடுத்தும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது தான் நம்ம பாரம்பரிய அரிசியோட மகத்துவம். ஒவ்வொரு அரிசியுமே ஒவ்வொரு நோய்களுக்கான மருந்துங்க. அதனாலதான் உணவே மருந்துன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம பாரம்பரிய அரிசிகளை கொள்முதல் பண்ணி அன்றாட உணவு பழக்கத்துக்கு கொண்டு வரணுங்க. அப்பதான் நம்ம பாரம்பரிய அரிசிகளையும் நம்மளோட ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க முடியும். இப்ப நான் சொன்ன இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுப்போம்.